அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 13 பாம்ஸ் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரிக்டாக படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில் இந்தோனேஷியாவை காட்டுறாங்க. அங்கே ஏடிஎம்மில் இருந்து பேங்க்குக்கு பணத்தை கொண்டு போயிட்டுருக்காங்க. அந்த வண்டியை ஒரு தீவிரவாத கும்பல் தாக்குது. உடனே அவங்களுக்கும் போலீஸ்க்கும் நடுவில் சரியான சண்டை நடக்குது. சண்டை நடந்ததுக்கப்புறம் போலீஸ்காரங்க எல்லாரையும் அந்த தீவிரவாத கும்பல் சுட்டு கொண்டுருது. சுட்டு கொண்டது மட்டும் இல்லாமல் அந்த பேங்க்கு கொண்டு போன பண வண்டி இருக்குல்ல, அது எல்லாரையும் சுட்டுருது. சுட்டுட்டு அங்கேருந்து எல்லா போலீஸ்காரையும் சுட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க. நியூஸ் பிரேக்கிங் நியூஸாக வந்தது. அந்த ஊருடைய ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த விஷயம் போகுது. விஷயம் பண்ணால் இது டெரரிஸ்ட் அட்டாக் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லோரும் சொல்கிறாங்க அப்படி எதுவும் தெரியல அப்படின்றாங்க. அப்படின்னா அவங்க பணத்தையும் எடுத்துகிட்டு போகல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் இது என்னன்னு சொல்லி விசாரிக்க சொல்கிறாங்க. விசாரிக்கும் போது தான் தெரியுது இவங்க டெரரிஸ்ட் ஸ்குவாடோட சர்வரையே அவங்க ஹேக் பண்ணியிருக்கிறது தெரிய வருது. இப்போ திடீர்னு அந்த டெரரிஸ்ட் எல்லாம் லைவ் வராங்க. லைவ் சொல்கிறாங்க இது மாதிரி இந்த ஊரில் 13 இடத்துல நாங்கள் பாம்பு வச்சுருக்கோம். அந்த பாம்பெல்லாம் நீங்கள் எடுக்கணும்னா எங்களுக்கு ஒரு 100 பிட்காயின் அனுப்பி வைக்கணும். 100 பிட்காயின்னா ஆல்மோஸ்ட் 70 கோடி டைப். அதுக்கு அந்த கிரிப்டோ கரன்சியோட அந்த ஐடியும் கொடுத்துட்றாங்க. இந்த ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் என்ன பண்ணுறாங்கன்னா, கிரிப்டோ கரன்சி கம்பெனி வச்சுருப்பாங்க, அவங்க பசங்களை கூட்டியாந்து விசாரிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க உலகத்தில் எந்த ட்ரான்சாக்ஷன் நடந்தாலும் அது எங்கள் கம்பெனி மூலமாக தான் நடக்கும். அதுக்காண்டி நாங்களும் தீவிரவாதி சம்மந்தப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சரி உங்களுக்கு எங்கள் மேலே தான் டவுட்டாக இருக்குது, அவங்களுக்கு கேட்ட அந்த 100 பிட்காயினை நாங்களே அனுப்புகிறோம். இப்போ அது அனுப்புனா அவங்க இருக்க லொக்கேஷன் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த தீவிரவாதி கேட்டால் அந்த 100 பிட்காயினை இவங்க கம்பெனி மூலமாக அனுப்பிடுறாங்க. உடனே அவங்க இருக்கிற லொக்கேஷன் கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஸ்குவாடை அந்த பில்டிங்க்கு அனுப்புகிறாங்க. பில்டிங் போய் அவங்க கூட சண்டை நடக்குது. சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போதே அவங்க மொட்டை மாடி மூலமாக வெளியே தப்பிச்சு போயிடுறாங்க. இப்போ போலீஸ்காரங்களாம் நினைப்பாங்க அவங்க இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு எல்லாம் துப்பாக்கிலாம் கீழே எடுத்துகிட்டு கீழே வரும்போது பார்த்தா ஏத்தாப்பில் அந்த பங்கு வர்த்தக பில்டிங் இருக்கும். அந்த ஊரோட பங்கு வர்த்தக பில்டிங் அதில் பாம்பு வச்சுருப்பாங்க. டம்முன்னு அதை வெடிக்க ஆரம்பிச்சிடும். உடனே நாங்கள் வெற்றிகரமாக எங்களோட பாம்பை வெடிக்க வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நியூஸில் சொல்லிடுவாங்க. உடனே இவங்க கிரிப்டோ கரன்சி கம்பெனி வச்சுருக்க 2 பேர் பேசிப்பாங்க. அவங்க எய்ம் பணம் கிடையாது, பணம் சார்ந்த விஷயத்தை தான் அவங்க அழிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் இவங்க 2 பேர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பலாம்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. அனுப்பும்போது ஒரு ஃபோனை கையில் கொடுப்பாங்க. நீங்கள் பேசுகிறதா நாங்கள் டேப் பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் கையை கொடுத்து இவங்களை அவங்க கம்பெனிக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பிச்சு பின்னாடியே 2 போலீஸ்காரங்க பாடி கார்டு மாதிரி ஃபாலோ பண்ணுறதுக்காண்டி அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அவங்க ஆஃபீஸ் வந்தோடனே ஒரு பொண்ணு இவங்க ஆஃபீஸ் வேலை செய்கிற ஒரு பொண்ணு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் ஆமாம் அந்த தீவிரவாதிங்க நம்ம கம்பெனி பேரை ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே சந்தேகம் வந்துடும். சந்தேகம் வந்ததுக்கப்புறம் தெரியலையே நம்மளை மாட்ட விட்டுறதுக்காண்டியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும். உடனே இவங்க கம்பெனி இமெயில் ஐடிக்கு ஒரு ஸ்பேம் மாதிரி அந்த தீவிரவாதி கும்பல் அனுப்பிச்சிடும். அது மூலமாக இவங்க தான் எல்லா தீவிரவாதத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இவங்களை டேப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த 2 கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போய் அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி அந்த தீவிரவாதிங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரிப்டோ கரன்சி கம்பெனிக்காரங்க நினைப்பாங்க. அவங்க அந்த ஆஃபீஸ் தப்பிச்சு போலீஸ்காரங்க தெரியாமல் போக பார்ப்பாங்க. அவங்க ஆல்ரெடி ஏதாவது மீட்டிங்னு பேசின அந்த பேச்சை ஆன் பண்ணி விட்டுட்டு அவங்க அங்கேருந்து தப்பிக்க ஆரம்பிப்பாங்க. தப்பிக்க ஆரம்பிக்கும்போது அந்த மீட்டிங்கில் அவங்க டேட்டை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மூலமாக இது முன்னாடியே 1 மாதத்துக்கு முன்னாடியே ரெக்கார்ட் ஆனது அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. கண்டுபிடிச்சிட்டு உங்கள் கார் மூலமாக தப்பிச்சு போகிறத அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு கண்டுபிடிக்காமல் சொல்லிட்டு போவாங்க. இப்படி அவங்க அங்கே போலீஸ்காரங்கிட்ட மண்ணை தூக்கிட்டு தப்பிச்சிடுவாங்க. சமயத்தில் அந்த தீவிரவாதி கும்பல் தங்களோட 2வது பாம்பை வெடிச்சிருவாங்க. ஒரு மெட்ரோ ட்ரெயினை வெடிக்க வச்சுருவாங்க. அதில் 10-15 பேர் இறந்துருவாங்க. இந்த கிரிப்டோ கரன்சி கம்பெனிக்காரங்க ஒரு ப்ரௌசிங் சென்டர் போவாங்க. ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு அவங்க எப்படியாவது அந்த தீவிரவாதி இருக்க அட்ரஸை ஹேக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹேக் பண்ணுவாங்க. ஹேக் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ப்ரௌசிங் கடைக்காரங்களுக்கு மேலே இவங்களுக்கு மேலே டவுட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த கடைக்காரன் போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. போலீஸ்கார கும்பலையே ஒரு பொண்ணு வேலை செஞ்சிட்ருப்பா. அவள் எந்த ஆக்ஷனும் இதுவரை எடுத்துருக்க மாட்டாள். அதனால சொல்லிட்டு அவளை போலீஸ்காரங்க சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. சஸ்பெண்ட் பண்ண ஆள் தான் சும்மா இருக்க மாட்டாங்களே, தனியாக விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ப்ரௌசிங் கடை மூலமாக பின்னாடியே இவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க. அந்த ப்ரௌசிங் கடைங்க ஹேக் பண்ணி அவங்க இருக்க அட்ரஸை கண்டுபிடிச்சிருவான். அவங்க இங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போவாங்க. இடத்துக்கு போகும்போது ஒரு பிரிட்ஜு மேலே நின்றுருப்பாங்க. கண்டிப்பாக
அவங்க இந்த கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்லிடுவாங்க, நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த சர்ச்சிலேருந்து வெளியே வராட்டி வந்து இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பெண் போலீஸ்காரங்க நம்பரை வந்து கொடுத்துட்டு அவங்க அங்கே வந்து கிளம்பிடுவாங்க. கிளம்பி சர்ச்சுக்கிட்ட போவாங்க. சர்ச்சுக்கிட்ட போனதும் 2 பேரையும் வந்து கிட்னாப் பண்ணிடுவாங்க அந்த தீவிரவாத கும்பல். கிட்னாப் பண்ணிட்டு வந்து அவங்க இடத்துக்கு வந்து கொண்டு போயிடுவாங்க. இந்த பொண்ணு வந்து அந்த பெண் போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி வந்து இவங்க 2 பேரையும் வந்து கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. அந்த பெண் போலீஸ் வந்து இந்த பொண்ணு கூட வந்து ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லுவாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூட்லாம் அடித்து எல்லாத்தையும் வந்து கிரிப்டோவாக மாற்றுறது, அதாவது எல்லா மக்களும் வந்து சமமாக மாற்றுறது தான் வந்து அவங்களோட எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து அந்த போலீஸ்காரருக்கு வந்து சொல்லுவாள். இந்த பக்கம் இவங்களை கடத்திட்டு வந்த தீவிரவாத கும்பல் வந்து உங்களை நாங்கள் வந்து இதை வேணும் தான் ஃப்ரேம் பண்ணி விட்டோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது நாட்டில் வந்து நிறையா பேர் வந்து பஞ்சத்தால் அடைகிறாங்க, பட்டினியால் அடைகிறாங்க. கவர்மெண்ட் அது மேலே வந்து அக்கறை இல்லை. அவங்க இது மூலமாக வந்து நிதி பற்றாக்குறை வருது. பணக்காரன் மட்டும் எப்படியோ வந்து தப்பிச்சிட்டான், ஆனால் ஏழை மக்கள் வந்து பட்டினியாலையும் பசியாலையும் வந்து வாடி சாகுறான் அப்படின்னு வந்து அந்த தீவிரவாதிக்கு முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவன் வந்து என் மனைவிக்கு உடையாமல் போச்சு, இங்கே அங்கே நிறையா பேரோட சொந்தக்காரங்களுக்கு வந்து ஆபத்தாச்சு, அவங்கெல்லாம் வந்து கடனே வந்து அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கதை வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த தீவிரவாத கும்பலே வந்து தலைவனுக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக வந்து ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து என்ன பண்ணுவான், அவன் கிட்ட ஒரு லேப்டாப் மூலமாக வந்து இது மாதிரி நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணி வந்து இந்த பாம்பனை வந்து வெடிக்க வைக்கிற வேலையை வந்து பார்த்துட்ருப்பாங்க. அப்போ தான் வந்து அந்த தீவிரவாதியோட தலைவன் வந்து சொல்லுவான், அடுத்து வந்து இந்த இடத்த வெடிக்க வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவான். இது நம்ம ஹிஸ்ட்ரி கிடையாது, அதெல்லாம் கிடையாது, நான் சொல்கிறது தான் நீ செய்யணும், அதான் உனக்கு இங்கே வேலை அப்படின்னு சொன்னோடனே வந்து அடுத்து அவங்க லிஸ்ட் இருக்கிறத பார்த்தா ஏர்போர்ட்டு, அதில் பாம் வைக்க சொல்லிட்டு அவன் வந்து இன்ஸ்ட்ரக்ட் சொல்லுவான். உடனே அந்த அசிஸ்டண்ட்டோட லேப்டாப் எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம கமெண்ட் கொடுத்து வந்து அந்த பாமையை வந்து வெடிக்க வச்சுருவாங்க. அவங்களோட 3வது பாம் ஏர்போர்ட்டையே வந்து வெடிக்க வச்சுருவாங்க. விஷயம் வந்து ஊரெல்லாம் வந்து தீயாக பரவும். அந்த மக்கள்லாம் வந்து அவங்க வீட்டை பூட்டிட்டு வந்து வெளியே வராமல் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து அடைஞ்சிருப்பாங்க. இப்போ தான் அந்த கிரிப்டோ கரன்சிக்கார கம்பெனிக்காரங்க வந்து இந்த போலீஸ் டீம்லேயே வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து இருக்காங்க, ஸ்பை மாதிரி. அவங்க தான் வந்து இவங்களுக்கு வந்து தகவல் கொடுக்குறாங்க, சர்வரை வந்து ஹேக் பண்ண உதவி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. இதை தான் வந்து அந்த பெண் போலீஸை வந்து கண்டுபிடிப்பான். கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு மால்வேரை வந்து ரெடி பண்ணிடுவாங்க. அது மூலமாக என்னென்னா வந்து பேங்க்கு, மார்க்கெட்டு எல்லாத்துலேயும் உள்ள காசுலாம் வந்து 0 ஆயிரும். மக்கள் எல்லோரும் வந்து சமமாகிடுவாங்க. அது மூலமாக அந்த மால்வேர் வந்து பரவிடுச்சுன்னா உடனே அந்த தளபதியும் அந்த தலைவருக்கும் வந்து சண்டை வர ஆரம்பிச்சு, தீவிரவாத தலைவருக்கும். உடனே வந்து இந்த 2 கிரிப்டோ கரன்சிக்காரங்க வந்து அவங்கள வந்து சமாதானப்படுத்தி தளபதியை வந்து கரெக்ட் பண்ண பார்ப்பாங்க. உங்ககிட்ட இருக்க லேப்டாப் மூலமாக தான் வந்து இந்த பாம்பெலாம் வெடிக்க வைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி, அப்போ இந்த பாம்பனை வந்து நம்ம இது மூலமாக டீஆக்டிவேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னும் 2 கிரிப்டோ கரன்சிக்காரங்களும் வந்து அந்த லேப்டாப்பை வந்து தூக்கிட்டு வந்து அந்த பாம்பெல்லாம் ஒவ்வொன்றா வந்து டீஆக்டிவேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ அந்த தீவிரவாதி கூட்டத்தோட தளபதியை வந்து தீவிரவாதி கூட்ட தலைவன் வந்து கண்டுபிடிச்சோம், நீ தான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி இப்போ சண்டை வந்து ஆரம்பிக்கும். சண்டை ஆரம்பிக்கும் போது இந்த கிரிப்டோ கரன்சிக்காரங்க வந்து அந்த லேப்டாப்பை வந்து தூக்கிட்டு ஓடிடுவாங்க. ஓடி எல்லா பாமையும் வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க, ஹேக் பண்ணி. இப்படி தப்பிச்சு போகும்போது அந்த தளபதியை வந்து சுட்டு கொண்டுருவாங்க. இவங்க 2 பேர் மட்டும் தப்பிச்சு ஓடுறான்னு சொல்லிட்டு எங்கேயாவது வந்து ஒழிஞ்சிட்ருப்பாங்க. இந்த சமயத்தை வந்து பெண் போலீஸும் அந்த நிறையா போலீஸ்காரங்க வந்து அந்த இடத்துக்கு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அந்த போலீஸ்கார கூட்டத்திலே இருக்க ஒரு போலீஸ்காரி வந்து அவங்ககிட்ட அந்த மால்வேர் வந்து வாங்கிட்டு வந்து போய் அந்த போலீஸ்கார ஹெட் குவார்ட்டரை வந்து அதை வைரஸை வந்து போடுறான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான். இந்த சமயத்தை வந்து போலீஸ்காரங்களுக்கும் இந்த தீவிரவாத கும்பலுக்கும் நடுவில் வந்து இங்கே சண்டை வந்து நடந்துகிட்ருக்கும். பெண் போலீஸை வந்து அவங்க கிரிப்டோ கரன்சி பெண் ஊழியர் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்தாங்களே, அவள் வந்து இந்த 2 கிரிப்டோ கரன்சிக்காரங்களை வந்து காப்பாற்றி போலீஸ் ஹெட் குவார்ட்டருக்கு வந்து போவாங்க. அங்கே போய் பார்த்தா வந்து அவள் ஆல்ரெடி அந்த மால்வேரை வந்து கம்ப்யூட்டரை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவான். இந்த கிரிப்டோ கரன்சிக்காரங்க வந்து அந்த போலீஸ் ஹெட் குவார்ட்டருக்கு போய் வந்து அதை எப்படியோ வந்து தடுத்துடுவாங்க. அந்த பக்கம் வந்து தீவிரவாத கூட்ட தலைவரை வந்து போலீஸ்காரங்க வந்து சுட்டு கொண்டுருவாங்க. இதோட 13 பாம்ஸ் இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.